என்ன சொல்றாங்க, நாங்க ரத்து செய்யறோம்ல சொல்லல, நாங்க போராட்டம் நடத்துறோம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாங்க பண்றோம். நாங்க இதுல இருக்கிறதுலே மிகப்பெரிய டிராமா, உதயநிதியோட பாஷையில சொன்ன உருட்டுன்னு அவர் சொல்வார் இல்லையா, மிகப்பெரிய உருட்டு என்ன தெரியுங்களா? 1 கோடி பேர் கிட்ட வாங்குற கையெழுத்து இயக்கமா, கையெழுத்து போட்டு அதுல 50 லட்சம் பேர்த்த வாங்குறேன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய நாடகம். அது கையெழுத்து வாங்கினது திமுக மாநாட்டுல கீழே குப்பையா சேரு கீழே சமோசா சாப்பிட்டு துடைக்கிற சீட்டா கடந்ததுதான் மிச்சம். இதையெல்லாம் தாண்டி இப்ப ஒரு நாடகம் என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறோம். நான் கேட்கிறேன், புரட்சி தலைவி அம்மா காலத்தில் தொடங்கி 2010 இருந்து இப்ப வரைக்கும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தி தீர்வு என்னங்கிறது மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. 4 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் நடத்திய சட்ட போராட்டம் என்னன்னு சொல்ல முடியுமா? நடத்தல. சீராய்வு மனு போட்டேங்கிறாங்க, இதுவரைக்கும் ஹியரிங்கே வரல. இதுதான் உண்மை. இந்த கேள்வியை நான் உதயநிதி கேட்கணும்னு விரும்புறேன். அவர் என்ன சொன்னார்னா, இங்க அபி இத கேளுங்க. நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளருக்கு பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான். மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களே, உங்களை திரும்பி நீங்கள் கேட்ட கேள்வியே கேட்கிறோம். கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தா நாங்க கேட்கிறோமா? என்ன சொல்றாரு? நீட் ரத்து ரகசியத்தை எங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும், நாங்க வச்சிருக்கிறோம், பாக்கெட்ல வச்சிருக்கிறோம். நாங்க வந்த பிறகு இந்த ஆட்சியாளருக்கு அந்த அளவு கூட அறிவில்லை, எங்க கிட்ட கேட்கிறாங்க, அது கூட தெரியாம ஆட்சி பண்றாங்கன்னு ஏழடமாக பேசி வெக்கம், மானம், சூடு, சுரணை இருக்குதா என்று கேட்ட உதயநிதியே, உங்களுக்கு இன்று இருக்கிறதா வெக்கம், மானம், சூடு, சொரணை? இதுதான் கேள்வி.